அதிக கட்டணங்கள் வசூலிக்கும் தனியார் பேருந்துகள் உரிமத்தை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்யவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய தனியார் ஆம்னி பேருந்துகளுடைய உரிமத்தை சஸ்பெண்ட் செய்ய உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக தனியார் ஆம்னி பேருந்துகள் பண்டிகை காலங்கள், தொடர் விடுமுறைகள், வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளை குறிவைத்து அதிக கட்டணம் வசூலிப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விடியா திமுக அரசு அது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக அவசர கோலத்தில் கட்டி எழுப்பப்பட்ட அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் மட்டுமே அவர்கள் மும்பரமாக கட்டுப்பாடுகளோடு அங்கிருந்து இயக்க வேண்டும் என்று ஏராளமான கெடுபிடிகள் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்தது. அது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எந்த விதமான பராமரிப்பு வசதிகளும் ஏற்படுத்தி தரவில்லை. ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு அவர்களுக்கு குளிக்கவோ அல்லது அவருக்கு ஓய்வு அறைகளோ இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. அதே நேரத்தில் தனியார் ஆம்னி பேருந்துகளை பொறுத்தளவிற்கு பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை, தொடர் விடுமுறைகளுக்கு மக்கள் தங்களுடைய பல்வேறு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போன்று மேற்கு மண்டலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு அதிகமான அந்த கட்டணங்களை நிர்ணயித்து கொள்ளை லாபம் அடிப்பதாக குற்றச்சாட்டு பயணிகள் மத்தியில் இருந்தது. குறிப்பாக அந்த விமான டிக்கெட்டுகளை மிஞ்சும் அளவிற்கு 3500 ரூபாய் 3000 ரூபாய் வரை வசூல் வேட்டையில் இறங்கியதாகவும் இதற்கு புரோக்கருடைய தொல்லையும் அதிகமாக இருப்பதாக பயணிகள் தரப்பில் ஏராளமான முறையீடுகளும் புகார்களும் வேதனையோடு பேட்டிகளும் ஊடகங்கள் வெளியானது. இது தொடர்பாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய தனியார் பேருந்துகளுடைய உரிமத்தை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். அதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்த கட்டண உயர்வை அவர்கள் செய்ய மாட்டார்கள், அதிகமான கட்டணங்களை வசூலிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கிறது. எனவே தமிழக அரசு இனிமேலாவது விழித்துக் கொண்டு தனியார் ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூல் செய்வதை உடனடியாக நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை கடினமான நடவடிக்கைகள் மூலமாக அமல்படுத்துமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை இனிமேலாவது அவர்கள் காற்றில் பறக்க விடாமல் எடுக்க வேண்டும் என்பதே பயணிகளுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.